போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் இந்த நாளிலும் நமக்காக கடந்து வந்தவர், நமக்காக அவர் பேச போகிறார். அவருடைய சத்தத்தை நம்முடைய செவிகள் கேட்க போகிறது. அவரை நம்முடைய கண்கள் காண போகிறது. அவரை இந்த நாளில் உணர போகிறோம். சத்தமாக ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இந்த நாளில் நான் அவரை காண போகிறேன் என்று சொல்பவர்கள் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள. இந்த நாளில் அவருடைய தொடுதலை நான் உணர போகிறேன் என்று சொல்பவர்கள் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள. இந்த நாளில் என் விண்ணப்பம் கேட்கப்பட போகிறது என்று சொல்பவர்கள் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. பெரியவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அவர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தை பூமியும் உண்டாக்கினவர். அவர் மாத்திரம்தான் நல்லவர். அவர் மாத்திரம்தான் வல்லவர். உன்னுடைய நெருக்கத்தின் பாதையை அறிந்தவர், உன் சூழ்நிலையை அறிந்தவர். உனக்காக அவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். மகனே, மகளே, அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 இயேசுவே. பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. எனக்கு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. என்று கரங்களை உயர்த்தி நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் தேடி வந்தது ஒரு மனுஷியின் சத்தத்தை அல்ல. நான் கடந்து வந்தது என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. என்னுடைய அங்கலாய்ப்பை மாற்றி போடுவதற்கு யாரும் இல்லை. என்னுடைய வேதனைக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுவோமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya. ஹalleluya. எல்லா கரங்களும் உயர்ந்திருக்க ஹalleluya. நம் மத்தியில் உலாவுகிற தெய்வனை நாம் மகிமைப்படுத்த போகிற மகளே மகனே. ஹalleluya. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய வல்லமை இந்த ஸ்தலம் முழுமையாய் நிரப்புவதாக. உடைந்து வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். ஓ, உம்முடைய இரக்கம் இந்த வேளையில் என் பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. ஓ, உம்முடைய தயவு. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுமா, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya. இன்னுமாய் இந்த ஸ்தலத்தில் நீர் கிரியை செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் நிரப்ப நாங்கள் அனுமதிக்கிறோம். ஹalleluya. எங்க ஆவியானவரே, ஹalleluya. ஹalleluya. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுவோமா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya. ஹalleluya. சொல்லுவோமா, ஹalleluya. எங்களை முழுமையாய் ஆளுகை செய்ய ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுவோமா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். கரங்களை உயர்த்தி நாம் சேர்ந்து சொல்வோமா, ஹalleluya. இயேசுவே, ஹalleluya. 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 நன்றியோடு மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் சாமி. உம்முடைய அற்புதத்தை அதிசயத்தை இந்த ஸ்தலத்தில்
நீர் நிகழ்த்த ஆரம்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. இன்னும் பெரிய காரியங்களை பெரியவரிடம் எதிர்பார்க்கிறோம். எங்கள் நடத்துகிற பரலோகத்தின் தெய்வமே, எங்கள் பெரியவரே, இரட்சகராகிய இயேசுவே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி நீர் உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதித்து இன்னைக்கு பரிபூர்ணத்தோடு அனுப்ப, எந்த நினைவோடு கூட எந்த விண்ணப்பத்தோடு கூட வந்திருந்தாலும் இன்று பதிலின் நாளாய் மாற்றி என் பிள்ளைகளை அனுப்ப கிருபை செய்வீராக. விசேஷமாய் இந்த நாளில் புறப்படுகிற வார்த்தை, நீர் கொடுத்த வார்த்தை, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். பரிசுத்த ஆவியாவுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் யாவரையும் நாங்கள் செய்யும் ஜெயம் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு மாதமும் நம்மோடு பேசுகிற தெய்வம் இந்த நாளிலும் உன்னோடு கூட பேசும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்களோ கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நம்பும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களோடு பேசி இன்று உன் வாழ்க்கையில என்ன, உன் வாழ்க்கையில அவருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன என்பதை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தி இன்று உன்னை சந்தோஷத்தால் நிரப்பி நிச்சயமாய் அனுப்புவாராக. ஆமென். அவருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்காய் கடந்து வருகிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொண்டுதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேச இந்த நாளில் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சத்தம் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? தேவனாகிய கர்த்தர் இன்று 3 ஆசீர்வாதங்களை நம்மத்தில் கொடுக்கிறார். அதில் முதல் ஆசீர்வாதம், அவரே உனக்கு அடைக்கலமாக இருக்க போகிறாராம். அல்லேலூயா. இரண்டாவது, அவரே உனக்கு பலனாய் இருக்க போறாராம். மூன்றாவது, அவர் உன் வாழ்க்கையில அனுகூலமான துணையுமாய் இருக்க போறாராம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி காத்திருந்த என் அன்பு மகனே, மகளே, இன்றைய தினம் கர்த்தராகிய ஆண்டவர் உன் வாழ்க்கையில 3 ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நிரப்பி ஆசீர்வதித்து இன்று அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த அடைக்கலம்னாலே ஒரு பிரச்சனை, ஆபத்து வரும் பொழுது எங்கேயாவது ஒரு பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்லி ஓடி போய் இந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கிறோம்ல, அந்த பாதுகாப்பு கொடுக்கிறது தான் அடைக்கலம். ஆமென். இன்னைக்கு உன் சூழ்நிலை ஒரு தவிப்போடு, ஒரு பாதுகாப்புக்காக ஏக்கத்தோடு இருக்கிற உனக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு அடைக்கலமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடைக்கலத்துக்கு விளக்கமா சொல்லணும்னா, ஒரு நம்பிக்கை இல்லாத இந்த பூமி, யாரையும் நம்ப முடியல, எது சொன்னாலும் குத்தோங்கிறாங்க, எது சொன்னாலும் நம்மளை பத்தி ஊரெல்லாம் பரப்பி வச்சிடறாங்க. எங்கேயாவது ஒரு நம்பிக்கையான ஸ்தலம் இருக்குமா? அந்த நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட போய் எங்க நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறோம்ல, அதுதான் அந்த அடைக்கலம். இன்னைக்கு அந்த அடைக்கலத்தின் தெய்வம் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அவர் பலனாய் வருகிறாராம். இன்று நீ எப்பேற்பட்ட பலவீனத்தோடு கடந்து வந்திருந்தாலும் உன்னை உருவாக்கியவர் இன்று உன் சரீரத்தில் இடைப்பட்டு உன் சிந்தையிலும் உன் மனதிலும் உன் சரீரத்திலும் இன்று ஒரு விசேஷ பலனை கொடுக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், அடைக்கலம் இல்லாத பட்டணம் தான் இந்த பட்டணம், பலனற்று போவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு. அதுல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், 2 காரியத்தை தியானிச்சோம். மூன்றாவது, இந்த இங்கிலீஷ்ல வாசியம் அந்த வசனத்தை, God is our refuge and strength, very present help. Yeah, very present help in trouble. இப்ப துணையுமானவர்னா கூட சண்டை புரியாது. என்ன ஆண்டவர் மூணாவது சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் உனக்கு உதவி தேவைப்படுதோ அந்த உதவி ஃபியூச்சர்ல இல்ல, இப்பயே பிரசன்ட்டா உனக்கு கொடுக்கும்படியா இந்த நாளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆபத்து காலத்துல என்ன செய்வார் ஆண்டவர்?
உள்ளேனையா என்று சொல்றோம். உள்ளேனையா என்று சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? ஏன் சொல்றாரு? அப்ப துணையா இருப்பேன், ஹெல்ப்பா இருப்பேன்னு சொல்றவரு உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. கன்ஃபார்மா இருப்பார். நல்லா கவனிங்க. திடீர்னு சிஸ்டர் எடறி கீழே விழும் போது அங்கேருந்து அம்மா ஓடி வந்து ஒரு தாங்க முடியாது. நான் என்ன செய்யலாம்? உடனே பிடிச்சுக்கலாம். பாத்தீங்களா? அதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இடரும் பொழுது உன் பக்கத்துல நானே இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்யும்படியா. அது என்ன சொல்றாரு? பிரசன்டா. அவர் மட்டும் ஆப்சென்ட்டே கிடையாது. நம்ம தான் நிறைய ஆப்சென்ட் பண்ணுவோம், ஆனா அவரு பிரசன்ட்டா இருப்பாரா? ஹalleluya. இந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. சங்கீதம் 46ல தான் வசனம் வருது. இந்த சங்கீதம் 46 தான் சகோதரன் வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீதம் 46க்கே ஒரே ஒரு பெயர் சொல்லலாம்னா நம்பிக்கையின் சங்கீதம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தின் பெயர் நம்பிக்கையின் சங்கீதம். இந்த நம்பிக்கையின் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்ட்டின் லூத்தர், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், கிறிஸ்துவத்தில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு புரட்சி பண்ண ஒரு மார்ட்டின் லூத்தர், அவர் அநேக சில ட்ரபிள்ஸை சந்திக்கும் போதெல்லாம் அதிகமா அவர் நம்பிக்கையை வர்த்திக்க செய்ய இந்த சங்கீதத்தை பல முறை சொல்லிட்டே இருப்பாராம். அதனால அவர் பாடலாவும் பாடியிருக்கார். என்ன கிளாடிஸ்? ஃபாதர் பெக்மன்ஸ் மாதிரி. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், என் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். சொல்லுவோமா? தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யாருக்கெல்லாம் பாடு இருக்கோ சத்தமா பாடு. இன்னைக்கு உனக்கு பாடுக்கு முடிவு வருது. ஆமென், ஆமென், ஆமென். அவங்க நம்பிக்கை போறதுக்கு முன்னாடி நம்பிக்கைக்குரிய காடை வேகமா கொடுங்கல. ஹalleluya. வாங்க வேகமா கொடுங்க. இது ஒரு நம்பிக்கையின் சங்கீதம். ஆமென். யாருக்கெல்லாம் அதிக பாடு இருக்கோ, மார்ட்டின் லூதர் அதிக பாடு சந்திச்சாராம். யாரு மார்ட்டின் லூதர் தெரியலன்னா சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள் பாட்டிமாவோ கூகுள் அங்குலோ சொல்லுவாங்க உங்களுக்கு. சரியா? தேடி பாருங்க, ஈஸியா தெரியும். அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எங்கெல்லாம் பாடு இருக்கோ நீ பாட்டு பாடு. பெக்மன்ஸ் நிறைய சொல்லுவாரு, நான் நிக்கிற இடம்லாம் முள்ளுப்பா அப்படிம்பாரு. அதான் நான் குதிச்சு குதிச்சு பாடுவேன் பாரு. அவர் நிறைய பிரசங்கத்தை சொல்லியிருக்காரு. அல்ல இன்னைக்கு நீங்க பாட பாடதான் இன்னைக்கு உன் பாடெல்லாம் குறைய போகுது. ஆமென். நீ வந்தப்ப 100% பாடல, அது 200% இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பாடோட திருப்பி போறது கிடையாது. எல்லாம் இறக்கி கீழே மைனஸ்ல போகுது. நீ புதிய பலத்தோடு புதிய அடைக்கல பட்டணத்தோடு கூட விசேஷமாய் அவருடைய துணையோடு கூட கடந்து செல்ல போகிற. அப்ப பாடலாமா? நமக்கு மார்ட்டின் லூதர் பாடின டியூன் தெரியாது, சங்கீதக்காரர்கள் பாடின டியூன் தெரியாது, ஆனா இந்த டியூன் தெரியும். இந்த டியூன் தெரியும். நான் இன்னொரு டியூனை சொல்லிட்டேன், சொல்லி கொடுப்பா. பாடுவோமா? தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுவினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுவினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? இதே வார்த்தை வேற மாதிரி பாடலாம். எப்படி பாடலாம்? எஃப் மைனர் பிடிக்குமா? சொல்லி கொடுக்குறேன். வசனத்தை காடை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பாட்டு வரும். தேவன் நமக்கு என்னவா சொல்லுங்க? அடைக்கலம், அடைக்கலமும் பலனும், பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நான் பாடுறேன், நீங்க ரிப்பீட் பண்ணணும். நல்லா காது கொடுத்து கேட்கணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். சொல்லுங்க 1 2 3 go. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். கேட்டீங்களா? அப்புறம் F வரணும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். சொல்லுவோமா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். நீங்க பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். துணையும் மாணவர். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, ஓகே. பாட பார்க்கலாம். தேவனை பாடுங்கள். ஆமென். நம் ராஜனை பாடுங்கள். சொல்லுங்க, come on. நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா. சொல்லுங்க, பூமி அனைத்திற்கும் அவர் சாரோனின் இன்ப ரோஜா. மியூசிக் இல்லாம நீங்க மட்டும் பாடுங்க. நான் ஒருத்தர் பாடுறேன், கேட்டுக்கணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். நம் துணையும் சங்கீதம் 46:1 மனப்பாடமாயிட்டா? நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். Come on, say. நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா. சொல்லுங்க. அப்பா, இப்பதான் உற்சாகமா இருக்கு. பாடுமா? 1 2 3 go. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். கரங்களை உயர்த்தி நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். சொல்லுங்க, come on. நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சூப்பர். come on. பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் தாரோனின் இன்ப ரோஜா. தேவன் நமக்கு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். நம் தேவனை, நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். சத்தமா, நம் தேவனை பாடுங்கள். நம் ராஜனை பாடுங்கள். இந்த பூமி அனைத்திற்கும் அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா. அவர் சாரோனின், அவர் சாரோனின். அவங்க மெதுவா பாட பிடிக்கலப்பா, வேகமா பாடினாதான் அவங்களுக்கு பிடிக்குது. அவ இன்னும் ஏசியா கூலா கூட வைக்கலாம் உங்களுக்கு. ஏசி இன்னும் கூலா வச்சாலும் நம்ம ஆளுங்க அசர மாட்டாங்க. சூப்பர்ல. ஓகே, நல்லது. பாட்டை கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு பாட பாட நம்ம பாடுக்கு முடிவு வருது. ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்ற வார்த்தைக்கு உங்களுக்கு செய்தி முடியும் போது அர்த்தம் புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பாட பாட நம்மளுடைய ஆமென் பாடுக்கு முடிவு வருது. அவ்வளவுதான் மக்களே, நல்லா கவனிங்க. இன்னைக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் மத்தியில செய்ய போறார். ஆமென், 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 ஆமென். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட கால சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலையில் சங்கீதம் எழுதப்பட்டது, இதைதான் ஆவியானவர் எங்களை அந்த பக்கமாய் நடத்தி சென்றார். இந்த சங்கீதம் அதிகமாய் எப்படி நம்ம மார்ட்டின் லூதரை பத்தி பேசினோம், வேதத்துல அதிகமாய் இந்த சங்கீதம் எழுதி பாடிய காலங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், 2 யூத ராஜாக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கடந்து வருகிறது. அந்த போராட்டத்தின் மத்தியில் பெரிய ஜெயத்தை கர்த்தரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.
அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த சங்கீதம் பாடலாய் பிறக்கிறது. ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2 ராஜாக்கள், அது யாரு 2 ராஜாக்கள்? பைபிள்ல 2 ராஜாக்கள் திருப்பாதீங்க. 2 கிங்ஸ் பத்தி நான் பேச போறேன். அதுல ஒரு கிங்க பத்தி தான் பேச போறோம். என்னமா, ஒரு ராஜா பத்தி தான் பேச போறோம். 2 ராஜாக்கள்னா, நம்ம லாஸ்ட் மந்த் கூட ஒரு சண்டே சர்வீஸ்ல அந்த ராஜா பத்தி பேசினேன். அந்த ராஜா பேர் என்ன கிளாடி? எசேக்கியா ராஜா பத்தி, அவருக்கு விரோதமா சனகரிப்பு வந்ததை குறித்து ஒரு பிரசங்கமா நாங்கள் ஏறெடுத்தோம். அந்த ராஜா மத்தியிலும் இந்த சங்கீதம் விலையுயர்ந்த சங்கீதமாய் அநேகரால் பாடப்பட்ட காலத்தில் இருந்தது. ஆனால் மிக முக்கியமாய் ஒரு ராஜா அரசாண்ட நாட்கள், அந்த ராஜா எப்பேற்பட்ட ராஜா, எங்கிருந்து அவர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், யூத குலத்தில் தாவீது ராஜா ராஜாவாய் மாறுகிறார். தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ரெகோபெயாம், அதன் பிறகு அபியா, அதன் பிறகு ஆசா. ஆசாவுடைய மகன் பேரு சொல்லப்பா, அங்க ரெடியா இருக்காங்க சொல்றதுக்கு. ஆசாவோட மகன் பேரு யோசபாத். யோசபாத் ராஜா வாழ்க்கையில மிக பெரிய எதிர்ப்பு வருகிறது. அந்த எதிர்ப்பின் மத்தியில் அவன் எப்படி அதை மேற்கொண்டான், அவனுக்கு கர்த்தர் எப்படி அடைக்கலமாக பெலனாக துணையாக இருந்தார், அவன் வாழ்க்கையில அதை அனுபவித்தது நிமித்தம் தான் இந்த சங்கீதம் 46 பிறந்தது. அல்லேலூயா. அதன் பிறகுதான் எசேக்கியா ராஜா வருகிறார். யோசபாத் ராஜாக்கு முடிஞ்சப்ப எசேக்கியா வந்தாலும் அவரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த சங்கீதத்தை அநேகரை கொண்டு பாட்டு பாடி அவர்கள் மகிழ்ந்தார்களாம். அதான் 2 பகுதியும் அதிகமாக வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாய் யோசபாத் ராஜா வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அடைக்கலமாய் வெளிப்பட்டார், எப்படி பலனாய் இருந்தார், எப்படி துணையாய் இருந்தார் தான் நம்ம தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்க. இயேசு சாமி நீனும் நானும் சேவிக்கும்படியாய், இன்று அவரை அனுபவிக்கும்படியாய் வந்திருக்கிற அந்த கர்த்தருக்கு பட்சபாதமே கிடையாது. அவர் கலர் பார்க்க மாட்டாரு, ஜாதி பார்க்க மாட்டாரு, பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டாரு, படிப்பு இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. அவர் உருவாக்கின எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அவருக்கு பட்சபாதமே இருக்காது. அவர் அன்புல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா நம்ம கொடுக்கிற அன்புல மாற்றம் இருக்கும். அதான் பிரச்சனை. இன்னைக்கு சில நேரத்துல தேவன் நமக்கு ஏன் அடைக்கலமா இருக்க முடியல, நமக்கு ஏன் பலனா இருக்க முடியல, நமக்கு ஏன் அனுகூலமான துணையா இருக்க முடியலன்னா, மேபி நம்ம அவரை அசைக்காம இருந்திருப்போம். நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல பயன்படுத்துற ஒரு பதம் என்னன்னா, தாவீது தேவனுடைய பார்வையை தம் பக்கமா திருப்பினான். அந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் இருந்தும் தாவீது பக்கமா கர்த்தருடைய பார்வை ஏன் திரும்பிச்சுன்னா, அவனுடைய கிரியை. அதை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். உன் வாழ்க்கையில இன்று பேசின கர்த்தர் உன் வாழ்க்கையில அவர் அடைக்கலமாக பலனாக அனுகூல துணையாக இருக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதை நீ பெற்றுக்கொள்ளுன்னா, இந்த யோசபாத் ராஜா வாழ்க்கையில அவன் எப்படி அதை கையாண்டு பெற்றுக்கொண்டான் என்பதை தியானித்து நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை அடைக்கலமாக, கர்த்தரை பலனாக, கர்த்தரை அனுகூல துணையுமாக இந்த இரவு வைத்துக் கொள்ள போகிறோம். இந்த நாளில் இருந்து கர்த்தர் வரும் அளவிலும் இந்த 3 காரியத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள போகிறோம். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னா, 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்திற்கு விரோதமாக சுத்தி இருக்கிற எல்லா தேசத்தாரும் சண்டை போடும்படியா வந்துட்டாங்க. இதான் அவன் எதிர்கொள்ற மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் எப்படி கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தருடைய இருதயத்தை எப்படி யோசபாத் திருப்பினான். இன்னைக்கு நம்ம யோசபாத்தை போல கர்த்தருடைய இருதயத்தை திருப்ப போறோம். அவர் நமக்கு அடைக்கலமாக பலனாக அனுகூலமான துணையுமாக இந்த இரவு முதல் கொண்டு நம் வாழ்க்கையில செயல்பட போகிறார். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க. இதை நாங்க வசனத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுது இந்த யாரெல்லாம் எதிரியா வந்தாங்க
அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன வேகமா தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த சேயீர் மலை தேசத்தார்னாலே என்ன அர்த்தம்னா, அவங்களும் எதிர்த்து வராங்க. யார? யோசபாத்தையும் யூத ஜனங்களையும் எதிர்த்து வருகிற அந்த நாட்கள்ல அந்த வந்த ஒரு ஜாதியார் யாருன்னா சேயீர் மலை தேசத்தாரா. அவங்க பெயருக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, டீமன், பேயின்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில நீங்க உடனே யோசபாத்தான் யாரும் நினைக்காதீங்க. இன்னைக்கு அநேக இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே யோசபாத் தான். சத்தம் ராமேன்னு சொல்லுங்களேன். பிரதர், என்ன சுத்தி இருக்கிற பேய் 1 2 இல்ல, நிறைய. அதுதான் இங்க இவனுக்கு நிறைய பேய் வந்துச்சான் சுத்தி. யார் வரல, எல்லாம் சில பேர் நிறைய பேர் வேற வேற பேரா இருக்கலாம். ஆனா உள்ள வேலை செய்யறது எது? பேய். ஆமா, மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் இல்ல, எல்லாம் அந்த உளுந்து போனது எல்லாம். அதே போலதான் இங்கேயும், இங்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருதான். நம்ம சேயீர் மலை தேசத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு உண்மையான இன்னொரு பெயர் இருக்கு, டீமன், பிசாசு. அதோடு கூட இல்ல, 2 பேர் அம்மோனியர்கள் மற்றும் மோவாபியரும் தேடி வராங்களாம் அவங்கள நெருக்கி சண்டை போட. இந்த மோவாபியரும் அம்மோனியரும் யாருன்னா பாவத்தின் வழியா பிறந்தவங்களா. என்ன பாவத்தின் வழியானா, இங்க ஆபிரகாமோட லோத்து கூட வரார். இந்த லோத்து என்ன செய்யறாரு, திடீர்னு ஆண்டவர்லாம் மறுதளிச்சு அப்படியே போய் ஒரு ஊர் பக்கம் போயிடுறாரு. அந்த ஊர்ல போயிட்டு அங்க ஒரே பாவம். உன்னை மனைவியை கூப்பிட்டு ஊரை விட்டு ஓடுறாரு 2 பொம்பளை பிள்ளைங்களோட. நான் வேகமா சொல்றேன், இதெல்லாம் செய்தி இல்லை, உங்கள் தெளிவுக்காக பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 2 பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு போறாரு. ஆனா அவன் மனைவி என்ன செய்யறா, ஐயோ இவ்வளவு சொத்தை விட்டுட்டு வந்துட்டானேன்னு திரும்பி பாக்குறா, உப்பு தூணா மாறிடுறா. இது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நல்லா கவனிங்க. அந்த 2 மகள்கள், அப்பா அந்த லோத்துக்கும் 2 மகள்களுக்கும் தேவன் விரும்பத்தகாதபடி பிறந்த 2 குழந்தைகளுடைய ஜாதி தான் இந்த அம்மோனியர், மோவாபியர். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தின் வழியாய் பிறந்தவங்களாம். இவங்கள நிமித்தம் நம்ம ஒரு நெருக்கம். இங்க இருக்கிற அநேக யோசபாத்துக்கு பிசாசின் நிமித்தம் நெருக்கம், இன்னொன்னு பாவம் நிறைஞ்ச மனுஷங்களால நெருக்கம். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மனுஷங்க நிமித்தம் ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது உன் தொழிலா இருக்கலாம், உன் வேலை ஸ்தலமா இருக்கலாம், உன் இல்லமா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம். இந்த யோசபாத் ராஜாக்கு வந்தது போல உன் வாழ்க்கையில வந்திருக்கலாம். அதுலயும் எங்க இருந்து வந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. எந்த இடத்துல புறப்பட்டு வந்தாங்களாமா? எங்கேதி. அது எங்கேதிங்கிற பாருங்க 2ஆம் வசனத்துல. அப்ப சொல்லுவாங்க யோசபாட்டை வந்து எங்கேதிங்கிற இடத்துல இருந்து வராங்களாம். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கண்ணுன்னு அர்த்தம். இன்னைக்கு எதுக்கு வச்சிருப்பான்? தங்கச்சி பாப்பா, ஐயோ ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாரு நல்லா இருக்கு, ஏதாவது ஒண்ணு செய்யணும், அதான் வருவான். என்னவா? உன் வாழ்ற சந்தோஷமான வாழ்க்கை, நீ வாழ்ற சுகத்தின் வாழ்க்கைய அதை பறிச்சுட்டு போவதான் பிசாசுக்கு வேலைய. சத்தமா ராமேன்னு சொல்ல. இங்க யோசபாத்தோட ஜனங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு கண்ணு இருக்கு, எப்பொழுதும் ஒரு கண்ணு, மண் கண்கள் சொல்லுவாங்க, பொறாமையின் கண்ணு சொல்லுவான். அப்படியே ராஜா என்ன பார்ப்பான், சே அவர் மட்டும் சந்தோஷமா பாரு, எப்ப பார்த்தாலும் இளமையாவே இருக்காரு, 5 வருஷம் முன்னாடி பார்த்தா அப்பயும் இப்படிதான் இருக்காரு, என்னாவது ஒண்ணு செய்யணும், ஒரு பலவீனத்தை கொடுக்கணும் வருவான். ஆனா இன்னைக்கு அவன் தோத்து போயிடுவான். சரியா? நல்லா கவனி. இதுக்குதான் பிசாசு தேடி வருவானா. அது மாத்திரம் இல்ல, 2வது சொல்லுது எந்த இடத்துல இருந்து கிளம்பி வருவானாமா? ஆசாசோன் தாமார். ஆசாசோன் தாமார்னாலே பிரிக்கிறவன் அர்த்தம். இன்னைக்கு ஏன் பிசாசு உன்ட்ட வரான்னா, உன்ட்ட இருக்கிற சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், ஐஸ்வர்யத்தை பிரிக்க தான் அவன் வரான். இந்த பாடோடு கூட நீ இந்த நாளில் இந்த ராஜாவை போல அமர்ந்திருக்கலாம், நீ யோசபாத்தை போல அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு யோசபாத்துன்னு சொல்லி நாங்க பிரசங்கம் பண்ணாலும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் யோசபாத்தா. இந்த யோசபாத்து போல சுத்தி நெருக்கம். ஆண்டவரே எனக்கு எப்படி விடுதலை உண்டு, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனா ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில மீண்டும் இந்த சந்தோஷம் பிறக்குமா, சமாதானம் பிறக்குமா, நீ கேள்வியோடு வந்திருக்கிற. ஆனா யோசபாத் ராஜா செய்ததை இன்னைக்கு வேகமா கற்றுத்தர போறோம். அதை கற்றுக்கொண்டு இன்று நம்ம பாடி துதி எடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செயல்படுத்த போறார். இதான் அழகா நடந்துச்சு. ஆனா முதல் காரியம், அவனை சுத்தி வந்த பொழுது இன்னைக்கு ஆவியானவர் பேச சொன்ன காரியம், முதல் யோசபாத் என்ன செய்தான், யோசபாத் என்னென்ன செய்தானோ அதை தான் உன் வாழ்க்கையில பாடமாய் நீ எடுத்துக்கொள், அதை நம்ம செயல்படுத்த வேண்டும். முதல் காரியம், யோசபாத்தின் அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து
கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கர்த்தரை தேடுறதுக்கு அவன் ஜானா ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்களை கர்த்தரை தேட வந்தார்கள். முதல் பாயிண்ட், கர்த்தரை தேடு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நெருக்கம்லாம் எப்ப வருதோ அப்ப உன் வாழ்க்கையில ஆண்டவர் சில பலத்தை உனக்கு கொடுத்திருப்பார். உன் வாழ்க்கையில சில நேரத்துல ஃபர்ஸ்ட் நீ கர்த்தரை தேடணும். நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஆப்ஷன் வச்சிருப்போம். கர்த்தரையும் தேடலாம், இந்த அங்கேயும் போய் போலாம், இந்த அங்கேயும் போலாம், நாளைக்கு அடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருப்போம். இல்ல, முதல்ல அவன் என்ன செஞ்சான், தனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வருகிறார்கள் என்று தெரிஞ்ச மாத்திரத்துல அவன் முதல்ல கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடும் பொழுது அவன் என்ன செய்யறான், தன்னை நல்லா யோசிங்க, அவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு ஒரு அடைக்கலமான இடமும் இருந்திருக்கும். இன்னைக்கு அநேகர் ஆராய்ச்சிலாம் பண்றாங்க, ஒவ்வொரு கிங்டமுக்கும் ஒரு ரகசிய அருகே இருந்திருக்கும், ஓடி போய் அவன் ஒளிஞ்சிருக்கலாம். இரண்டாவது, அவனை சுத்தி பயங்கர படையும் இருந்திருக்கும், அவன் பலத்தையும் நம்பி இருக்கலாம். மூணாவது, எங்கேயாவது உதவி கேட்டிருக்கலாம், பக்கத்து ஊர்ல போய். நீ நம்ம அப்படித்தானே செய்யறோம். ஏதாவது பாடு வந்து அவனை போன் எடுப்போம், யாரெல்லாம் அந்த போன் லிஸ்ட்ல இருக்கிறா, யாருக்கு அடிக்கலாம், இல்ல ஜெயமின்ஸ்டிக்கு அடிக்கலாமா, ஜீசஸ் கால்ஸ்க்கு அடிக்கலாமா, இல்ல யாருக்கு அடிக்கலாம்? தயவு செய்து நீ முதல்ல தேடு. சத்தமா ஆமென் சொல்ல. நீ போன் அடிச்சு உங்களுக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறோம், கண்டிப்பா ஜெபிப்பாங்க. ஆனா முதல்ல நீ தேடு. இதை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீ அவர்கிட்ட கேளு, சாமி எனக்கு இந்த சுத்தி இருக்கிற அந்த சத்துருவின் நிமித்தம், என் சரீரத்தில் வந்த பலவீனத்தின் நிமித்தம், எனக்கு இருக்கிற பொருளாதார தடைகளை மாற்ற நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் நெருக்கம் வரும் பொழுது முதலாவது கர்த்தரை தேடணும். இதை தான் இங்க யோசபாத் செஞ்சான். எதையுமே நோக்கல, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க போகல, எந்த மாமா மச்சான் யாரு அண்ணன் அக்கா தம்பி அம்மா யாரையும் தேடல. அவன் யாரை தேடினா சொல்லுங்களேன்? கர்த்தரை தேடினா. ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடு. ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடினா. அதை எழுதிக்கோங்க, எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடு. ஆமென். உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும், தடை வந்தாலும், அது உன் வாழ்க்கையை முறித்து போடத்தக்கதாய் பெருசா இருந்தாலும், அது பிசாசே வந்தாலும், உனக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியம் என்னன்னா, முதலாவது கர்த்தரை தேடு. ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் ராஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் ராஜா. அல்லேலூயா. அப்ப தேவன் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது யோசபாத் இரண்டாவது காரியம் என்ன செய்யறார்னா, 6 தொடங்கி 9 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் 6லிருந்து 9ல அந்த 9வது வசனம் சொல்கின்றது, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால். இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில நமக்கு விரோதமாக பட்டயங்கள் எழும்பினால், நியாய தண்டனைகள் எழும்பினால், கொள்ளை நோய் பலவீனங்கள் எது வந்தாலும், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கி இருக்கிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள உமது சந்நிதியிலே வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு நீளமா வாசிச்சோமே, அர்த்தம் என்னன்னா, இரண்டாவது காரியம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆமென். ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடு, இரண்டாவது அவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆமென். ஏன்னா ஜெபம் மட்டும்தான் ஜெயத்தை தரும். ஆமென். மத்த நம்ம எல்லா பிரயாசங்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இன்னைக்கு யோசபாத்தோட லைஃப் நமக்கு சொல்லி கொடுக்குது என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் போய் ஜெபித்தது நிமித்தம் தான் இன்னைக்கு யோசபாத் 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 என்று ஒரு உதாரணமாக நாம் அந்த ராஜாவை குறித்து பேசுகின்றோம். ஆமென். ஜெபம் தான் ஜெயத்தை தரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் தான் ஜெயத்தை தரும். உனக்கு ஜெயம் வேணுமா? இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறோம் ஜெபம். ஆமென்.
அது நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க pray until something happen. pray until something happens. அப்ப உன்னுடைய ரிசல்ட் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஆனா அந்த ரிசல்ட்ட பார்க்கும் வரையில நீ என்ன செய்யணுமா? நீ ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, ஏன் ஜெபிக்கணும்னா ஜெபத்தை கேட்கிறவர் அவர் வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு and I will answer you. அப்பொழுது அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. அது மட்டும் அவர் ஆண்டவர் இந்த நாள்ல என்ன பேசுறான்னு, நீ ஏன் யார்கிட்டயோ போய் மணிக்கணக்கா போய் அழுது உட்கார்ந்து புலம்பி அதுல பார்த்தீங்கன்னா உன் கண்ணீர் வேஸ்ட், உன்னுடைய எனர்ஜி வேஸ்ட், உன்னுடைய நேரம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆனால் நீ முதல்ல அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கிற தெய்வம், அவர் காண்கிற தெய்வம், அதனால என்ன செய்வாரா? பதில் கொடுக்கிற தெய்வமாய் இறங்கி வருவார். அழகான வசனம் சொல்கின்றது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கின்றன. அல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தின் பாதையில முதல்ல ஆண்டவர் எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தார். நாங்க நம்ம பழைய இடத்துல ஆபீஸ்ல பெருசா அதை ஒட்டி வச்சிருப்போம். என்னன்னா யாரு வந்தாலும் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு மந்திரம் அது மட்டும் தாங்க, ஜெபி. நீ வாயை திறந்து ஜெபி, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஏன்னா அவர் கேட்கிற தெய்வம், காண்கிற தெய்வம், நிச்சயம் பதில் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. யோசபாத்துக்கு நல்லா தெரியுங்க. யோசபாத் என்றாலே அர்த்தம் என்ன? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கர்த்தர் நியாயத்தை கொண்டு வருவார். இந்த வேளையில உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில உன்னுடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார்னா, நீ இருளான சூழ்நிலையில ஒரு ரூம்குள்ள நீ தனியா இருள ஜெபிக்கிறத உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கர்த்தர் வெளியரங்கமாக பதிலை கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை கேட்கிற தெய்வம், என்னை காண்கிற தெய்வம் நிச்சயம் எனக்கு பதில் கொடுப்பார். யார் உங்களை பார்த்து ஜெபிக்காத, நீ ஜெபிச்சு என்ன கண்டனி யாரெல்லாம் சொல்றாங்களோ, ஜெபத்துக்கு போகாத யாரெல்லாம் ஸ்டாப் பண்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது காண்கிற கேட்கிற தெய்வம் எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்முடைய அடைக்கலம். நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் தெரியுமா, ஹோம் ஸ்வீட். சொல்லுங்களேன், ஹோம் ஸ்வீட். ஏன் சொல்றோம்? நம்ம எங்க தான் டூருக்கு போனாலும், நம்ம எங்க தான் வேற யாராவது நம்ம சொந்த பந்தங்கள் இல்லத்துக்கு போனாலும், நம்ம வீட்டுக்கு வந்தாதான் எப்படி இருக்கும்? ஹோம் ஸ்வீட் ஹோம். ஏன்? என்னோட பெட்டு, என்னோட பெட்ரூமு, என்னோட ரூமு, என்னோட வீடு, என் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு எப்படி இருக்கா? அதே போல ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், அவர்கிட்ட அடைக்கலம் போனோம்னா அவரை மாதிரி பெஸ்டான இடம் இந்த உலகத்துல வேற எங்குமே கிடையாது. அதனால அந்த ஸ்வீட் ஜீசஸ் அடைக்கலமா ஓடி போய் நீங்க என்னெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறீங்களோ அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆமென். சொல்லுவோமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். அல்லேலூயா. யோசபாத் செய்த 2 காரியம். ஒன்று, கர்த்தரை தேடினான். இரண்டாவது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆமென். 2 காரியம் முடிஞ்சிருச்சு. ஆனா 3வது ஒரு காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றானாம். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம கர்த்தரை தேடி வந்துருவோம், ஜெபம் பண்ணிடுவோம். ஆனா ஜெபத்திற்கு சில வேளைகள்ல பதில் உனக்கு டிலே ஆகும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம்? லைட்டா அப்படியே டைவர்ட் ஆகும். எங்கேயாவது வேற எங்கேயாவது பார்க்கலாம், வேற ஏதாவது வழிகளை ஏதாவது செய்ய பார்க்கலாம். ஆனா அவன் போக்கஸை மாத்தவே இல்லை. ஆமென். எனக்கு அவர் கையிலிருந்து பதில் கிடைக்கும் வரையிலும் நான் அவரையே பார்ப்பேன். ஆமென். 3வது மிக முக்கியம், கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இங்கே வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக, கர்த்தர் உனக்கு பலனாக, கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையுமா இருக்கணுமா? உன் எண்ணத்தை, உன் பார்வையை அவர் பக்கமா வை, எங்கேயும் மாத்தாத. சில நேரத்துல சில பேர் அநேக ஆலோசனை கொடுப்பாங்க, இதை செய்யலாமே, அதை செய்யலாமே, இங்க போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாமே, இந்த லாயர்கிட்ட போனா உனக்கு ஏதாச்சும் சலுகை கிடைக்குமே, இல்ல இந்த மனுஷன்கிட்ட போலாமே.
நான் உன்னையோடு சொல்லித்தரேன், உன் கண்ணை மாத்தாத, அவரை மாத்திரம் பாரு. யோசபாத் தெரியும், எத்தனையோ ஆலோசனை வந்திருக்கும். அவன் ராஜாவா இருந்த பொழுது எத்தனையோ சுற்றி இருப்பவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் இப்படியே இருக்கிற, நீ போய் அங்க போய் நில்லு, அங்க போய் பாரு, அங்க போய் சந்தி, இவனை சந்தி. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உன்னை சந்திக்க வந்தவரை நீ சந்தி. ஆமென். நீ அவரை தேடி போல, அவர் தான் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த இரவு அவர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா, நான் உனக்கு பலனா, நான் உனக்கு அனுகூலமான துணையா, உனக்கு ஹெல்ப் பண்ணும்படியா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால மூணாவது, உன் கண்ணை எங்கேயும் மாத்தாத, நீ ஜெபம் பண்ணதை நிறைவேற்றும் வரையிலும் நீ காத்துரு. ஆமென். 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 ஏன்னா ஆன்சர், பெஸ்ட் ஆன்சரை ஆண்டவனே கொடுக்க போறாரு. ஹalleluya. ஹalleluya. நாலாவது என்ன செய்தா? நான்காவது 13வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது 13வது வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 13 சொல்கின்றது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 4வது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்காக குடும்பமாக நில். ஹalleluya. கர்த்தருக்காக குடும்பமாக நில். இதுல எதை நம்ம சொல்றோம்னா, உனக்கு ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, அது சில வேளை சம்டைம்ஸ் நன்மையோ தீமையோ, உன்னுடைய சூழ்நிலை நான் சொல்ல முடியாது, நான் தனி மனுஷியா ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இதுல ஆண்டவர் விரும்புகிற காரியம் குடும்பமாய், கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய். ஐயோ நான் தனியா ஜெபம் பண்றேனே, அவங்க இன்னும் ஆண்டவர் தெரியாம இருக்காங்களே, இல்ல சம்டைம்ஸ் சில வேளை சொல்லுங்க, என் பிள்ளைங்க இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்கன்னோ. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே நம்ம அவங்க கையை பிடிச்சி, வாங்க இந்த பிரச்சனை மாற நம்ம ஜெபிக்கலான்னு கையை பிடிச்சி, ஆண்டவரே ஏதாவது அற்புதம் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஹalleluya. நீங்க பிடிச்சி பாருங்க, உங்க பிள்ளைங்க கையை பிடிச்சி பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என் பிள்ளை நல்லா தான் இருந்தான், படிக்கும் போது அவ்வளோ அன்பா இருந்தான், கீழ்ப்படிதலா இருந்தான், என்னோட கூட தான் எப்போதும் அம்மா அம்மா அப்பா அப்பான்னு பின்னாலே வருவான், காலேஜ் போனோன்னு ஐயா கொஞ்சம் மாறிட்டாரு, என் பிள்ளை வீணா போயிட்டான். நோ, உன் பிள்ளை மாறணும் மாறணும் மாறணும், நம்ம முதல் மாறுவோம். ஹalleluya. நம்ம பிள்ளை கையை பிடிப்போம், ஜெபி, கையை பிடிச்சி ஜெபி, குடும்பமா நில்லு. இன்னைக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்க கணவருடைய பிசினஸ் பயங்கர பிரச்சனையா இருக்கா, குடும்பமா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. நீங்க குடும்பமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நிச்சயம் விடுதலை கொடுப்பார். ஹalleluya. அதனால நீங்க அப்படி குடும்பமாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னா, 14வது வசனம் நிறைய பேர் சொல்வீங்க, நாங்க குடும்பமா ஆண்டவரை சேவிப்பது நிமித்தம், நாங்க குடும்பமா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பது நிமித்தம், அதனால என்ன பலன், என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா 14வது வசனம் சொல்கின்றது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனேயாவுக்கு பிறந்த சரியாவின் புத்திரன், அங்க ஒரு பேர் இருக்கு, என்ன பேர் வாசிங்க, யாகாசியேல். யாகாசியேல், அந்த முதல் பேரெல்லாம் விட்டுருங்க, இந்த பேர் தான், இது ஒரு தீர்க்கதரிசியின் பேர். யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, குடும்பமாய் நீ கர்த்தரை பிடித்து நீ நிற்கும் பொழுது, யாகாசியேல் என்று சொன்னால் கர்த்தர் காண்கிறார். நீ குடும்பமாய் கர்த்தருக்காய் நிற்பதை கர்த்தர் காண்கிறார். அதனால நீ குடும்பமாய் கர்த்தருக்காய் ஓடி வருவது, செய்யறது, ஜெபிக்குது, நீ எதெல்லாம் கையை பிடிச்சு ஜெபிக்கிறையோ யாரும் பார்க்கல நினைக்காத, கர்த்தர் காண்கிறார். அவர் அவருடைய ஊழியரை தீர்க்கதரிசியை அவர் எழுப்பி உன்னோடு பேசும்படியாய் செய்வார். பதில் நிச்சயம் வரும். ஹalleluya. இன்னைக்கு அநேகருக்கு அதான் கேள்வி, நாங்க குடும்பமா கர்த்தரை சேவிச்சு என்ன கண்டோம், நாங்க குடும்பமா கர்த்தர் பக்கமா வரோம், நாங்க எல்லா மீட்டிங்லயும் குடும்பமா நிக்கிறோம், நீங்க சொல்றீங்க அண்ணா அக்கா, நானும் என் மனைவியை இழுத்துக்கிட்டே வரேன், என் மனைவி என் கணவரை இழுத்துக்கிட்டே வரேன், என் பிள்ளைங்க வர மாட்டேது இழுத்துக்கிட்டே வரேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ குடும்பமா நிக்கும் பொழுது அவர் பார்வை உன் குடும்பத்தின் மீது இருக்குதா. ஹalleluya. ஹalleluya. அதனால ஒரு நாளும் சஞ்சலம் அடையாத, நீ குடும்பமா வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பார்வையில நீ குடும்பமா காக்கிற, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. சரி, 5வது காரியம், கர்த்தருக்குள் தைரியமா. யோசபாத்துக்குள்ள என்ன ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா, அந்த
இவன் எழும்புறான், தீர்க்கதரிசி எழும்புறான், எழும்பி பேசுறான். என்ன சொல்றான்? அதே 15ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பார்ப்போமே. சகல யூத கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, இன்று என் அன்பு தேவ ஜனமே, அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எப்பேற்பட்ட பாடுகள் பிரச்சனையோடு மிகப்பெரிய வியாதியோடு கூட நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்று தேவ ஊழியனாய் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, இந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. ஏன் அது சொல்றான்னா, காலம் போக போக ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பயம் வந்துரும், ஒரு கலக்கம் வந்துரும். ஐயோ நான் ஜெபம் பண்றேனே, இன்னும் விண்ணப்பம் கேட்கப்படலையா, நாட்கள் ஓடுதே, மாசம் போதே, வருஷம் கடந்து போகுதே, உடனே என்ன இருதயத்துக்குள்ள வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும், சில கேள்விகள் வரும், கலக்கம் வரும். அதுக்கு தான் இங்க யோசபாத் என்ன செய்யறான்? அவன் தைரியப்படுத்தி கொண்டானான். எப்படி தெரியுமா நீ நானும் தைரியப்படுத்தி கொள்ள முடியும்னா, முதலாவது உனக்குள்ள பயம் கலக்கம் சில நேரத்தில் வந்த ரிப்போர்ட்டை பார்த்து, இல்லை உன் மகன் வாழ்க்கையை பார்த்து, உன் மக வாழ்க்கையை பார்த்து, உன் கணவன் வாழ்க்கையை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் வியாபாரத்தை பார்த்து ஒரு பயம் கலக்கம் வந்தா உடனே நீ சொல்லணும், என் கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு அடைக்கலமா இருப்பார், எங்களுக்கு அவர் தான் எப்பொழுதும் பலனா இருப்பார், அவர் தான் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருப்பார். இது ஆண்டவர் விரும்புகிறார். யோசபாத் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில அவன் எப்பொழுதும் பாசிட்டிவாவே பேச பழகி கொண்டான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ சில நெகட்டிவான சூழ்நிலையில பாசிட்டிவா பேசணும். இப்ப சில நேரங்கள் உன் வாழ்க்கையில எல்லாமே இழந்தது போல இருக்கலாம், ஆனா இருக்கிறத போல பேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு கொடுக்க போகிறவர் ரெடியா இருக்காரு. அவர் நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எதுவுமே இல்ல இருக்கிற மாதிரி சொல்லு, ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறேன்னு இருக்காரு. அது எப்படி ஆகும்? அது அவருடைய வேலை, நீ ஏன் கவலைப்படுற? எல்லாமே அவர் செய்யற வேலையை நீ யோசிக்காத, அவர் சொன்னதை நீ செய். என்ன சொன்னாரு? பாசிட்டிவா இன்னைக்கு வந்த வார்த்தையை நம்பு. என்ன இருந்தாலும் எனக்கு அவர் தான் அடைக்கலம், நான் அவரை நம்புறேன், அவர் தான் எனக்கு பலன். என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். எப்பேற்பட்ட ரிப்போர்ட் இன்னைக்கு எனக்கு சுகர் 700 காமிச்சிச்சுன்னா கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போற எல்லாமே நார்மல் ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனம் இல்ல, தேவ வார்த்தை. நீ நம்பு, உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு யாருமே உதவி இல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு நான் உதவியா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தைரியப்படுத்தி கொண்டான். அடுத்த பாயிண்ட், கர்த்தருக்குள் தைரியப்படுத்தி கொண்டான். ஆறாவது பாயிண்ட். அல்லேலூயா. முதல்ல இருந்து சொல்லுவோமா? முதல் பாயிண்ட் என்ன செய்யணுமா? நம்ம எப்படி தேடணும் கர்த்தரை? ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடணும். இரண்டாவது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். மூன்றாவது கர்த்தரை என்னது சொல்லுங்களேன்? கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தரையே பார்த்து சார்ந்து இருக்க வேண்டும். நான்காவது கர்த்தருக்காக குடும்பமாய் நிற்க வேண்டும். ஐந்தாவது கர்த்தருக்குள் தைரியமா இருக்கணும். ஆறாவது காரியம், கர்த்தரின் பலத்தை நம்பு, சார்ந்திரு. கர்த்தரின் பலத்தை. அதே 15வது வசனத்துல அடுத்த கட்டம் சொல்கின்றது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், இந்த வயலில் ஆண்டவர் பேசுற வார்த்தை அதுதான், இந்த யுத்தம் உங்களுடையதே அல்ல, இது கர்த்தருடையது. நீ போராட தேவையில்லை, நீ கேஸ் போட தேவையில்லை, நீ வாய் திறந்து எதையும் சொல்ல தேவையில்லை, நீ ஒரு கூட்டத்தை உன்னோடு இழுத்துட்டு வர தேவையில்லை. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யாருடையது? தேவனுடைய, கர்த்தருடையது. சம்டைம்ஸ் நீங்க சொல்லலாம், எனக்காக வழக்காட, எனக்காவது பேச, எனக்காக ரெப்ரசன்ட் பண்ண யாரு? எனக்கு அந்த அந்த பண உதவியோ இல்ல ஆள் பலமோ எதுவே என் கூட இல்லையே என்று நீங்க சொல்லலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு, நான் டேக் ஓவர் பண்றேன். ஆமென். இன்னைக்கு ஏன் நமக்கு எல்லாமே யுத்தமா நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம்னா, நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லையே. அதனால ஆண்டவர் ஜென்டில்மேன் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ரைட்டா? இன்னைக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம், அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்ட்ட ஹேண்ட் ஓவர்னா ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணோம், அவர் டேக் ஓவர் பண்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யறோம்? ஐயா என்னுடைய பலனே வேண்டாம். ஏன்னா அதே அதிகாரத்துல 17வது வசனத்துல அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, ஸ்டாண்ட் அண்ட் see. நம்ம பேச போறது கிடையாது, நம்ம வழக்காட போறது கிடையாது, நம்ம சண்டை போட போறது கிடையாது. நம்முடைய பிரயாசம் ஒண்ணு மட்டும்தான், நம்ம நின்று கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வதை பார்க்க போகின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அன்புள்ளதான உதயம் மாணவர், ஆபத்து காலத்தில் அன்புள்ளதான உதயம் மாணவர். சொல்லுமா? நம் தேவனை, நம் ராஜனை பாடுங்கள், நம் தேவனை பாடுங்கள், நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் ரோஜா, பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. அல்லேலூயா. ஏழாவது காரியம், கர்த்தர் மீது நம்பிக்கையோடு ஸ்தோத்தரிக்கணுமா? ஆமென். நம்ம எப்ப நம்புறோம்னு எப்படி ஆண்டவர்ட்ட காட்டணும்னா, ஆரம்பத்திலேயும் சொல்றேன், நீ ஆண்டவர்ட்ட காட்டுற கிரியை தான் அவர் உன் மீது நம்பிக்கையோடு கூட அதிசயத்தை அற்புதத்தை செயல்படுத்த முடியும். நன்றாக கவனிங்க. இங்க யோசபாத் ராஜா 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரமும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள. நல்லா கவனிங்க. மிகப்பெரிய சண்டைக்கு யுத்தத்துக்கு சுத்தி வந்திருக்கான். நம்பால் என்ன செய்யறான்? போய் ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதுல நம்பிக்கையான வார்த்தையை பெற்ற பிறகு உடனே முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கானா. இதெல்லாம் உலகத்தான் பார்க்கும்போது சிரிக்கிறது போல தோணும். ஆனா இதுதான் உன் ஜெயத்தின் வழியே. நல்லா கத்துக்க என் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த ஜெயம் ஊழியம் ஏன் ஆண்டவர் பேர் வச்சாருன்னா, இதுல அதிகமான ஜெபம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்க எந்த சூழ்நிலையிலும் அதிகமாக அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பது, அதுதான் சொல்லி தரேன். இது நாங்க எங்க கத்துக்கிட்டோம்னா, இங்கதான் கத்துக்கிட்டோம். இந்த வேதாகமம் சொல்லி கொடுத்துச்சு. யோசபாத் ராஜா நம்பிக்கையோடு இருக்கிறான். என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் வாய்ஸ் புலம்பாது. என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? தங்கச்சி துதிக்க ஆரம்பிச்சிடும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் தான் என் தஞ்சம், அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் பலன், அவர் தான் அனுகூலமான துணையுமானவர், அவர் தான் எனக்கு எல்லாமே. இததான் அவன் செய்ய ஆரம்பிச்சான். ஆன்சரை பார்க்கல, ஆனா அவன் நாவு துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆன்சர் தெரியல நினைக்காத. ஆன்சர் ஆல்ரெடி எழுதப்பட்டாச்சு. நீ எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் இன்னைக்கு விடுதலை சொல்ற ஒரு ஆன்சரை கர்த்தர் எழுதி வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு சில காரியம் சொல்லி கொடுத்து அந்த விடுதலையை உன் கையில கொடுக்கதான் இந்த இரவு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல விசேஷமா சொல்றாரு, இன்னைக்கு நீ துதி. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ பாட பாட என்ன குறையுமா? சொல்லு ரோஸ்லின் தங்கச்சி, இன்னைக்கு பாடெல்லாம் குறைய போகுது. அல்லேலூயா. பிரஷர் எல்லாம் குறைய போகுது, கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைய போகுது. எங்க அடைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் திறக்கப்பட போகுது. எது அடைக்கணுமோ கர்த்தர் அடைச்சு வைக்க போறாரு. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பாடி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா. பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா, அவர் சாரோனின் இன்ப ரோஜா. அல்லேலூயா. அப்ப வரப்போற நன்மைக்கு அவங்க அட்வான்ஸா நன்றி சொல்றாங்க. ஆமென். இன்னைக்கு நம்மளும் வரப்போற விடுதலைக்கு அட்வான்ஸாக நம்ம நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. 8வது காரியம், கர்த்தர் மீது விசுவாசம், அவருடைய ஊழியர்களின் மீது விசுவாசம். ஆமென். 20வது வசனம் சொல்கின்றது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கும் போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் பேசுறான். இப்பதான் பேசுறான். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று அவன் சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மீது விசுவாசம் என்ன தெரியுமா? அவங்க அதிகாலமே எந்திரிச்சாங்க. ஆமென். அவங்க காலையிலே கிளம்பி போறாங்க. அவங்க பயந்து ஒளியில, ஐயோ
என்ன எதிராளி வந்துருவானே, இவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், யுத்தம் கர்த்தருடையது, ஆனா எனக்கு பயமா இருக்குன்னு வீட்டுல உட்கார்ல அவங்க எழும்பி நடந்து போய் நின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க கர்த்தரை நம்புறோம், கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசியும் நாங்க நம்புறோம், இந்த யுத்தம் கர்த்தருடையது, அது எங்களுடையது கிடையவே கிடையாது. ஆமென். நீ கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருந்தால், நீ அவருடைய ஊழியர்கள் மீது அந்த வார்த்தை மேல விசுவாசம் செஞ்சா, நீ மத்த டிஸ்கஷன் எல்லாம் நீ டிஸ்கஸ் பண்ணவே மாட்ட. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு கூட்டம் முடிஞ்சோன்னு திடீர்னு சில ரெண்டு மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, வந்த வார்த்தை சரியோ, கொடுத்த ஆலோசனை சரிதானா, அதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கோம், அங்க இருந்து வந்திருக்குமான அநேக டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது, அந்த தீர்க்கதரிசியை நம்பும் பொழுது நம்ம என்ன செய்யறோமா, அவங்க அதிகாலமே கடந்து போனாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவங்க முதல் கனப்படுத்துறாங்க. ஆமென். இரண்டாவது காரியம் எழுதிக் கொள்ளுங்க. அந்த கனப்படுத்தும் பொழுது இந்த நாட்கள் இந்த பூமியில கர்த்தரை பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்காரு, அவருடைய ஊழியர்களை வச்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்க பிரச்சனையை அந்த ஊழியர்கள்ட்ட நீங்க ரெண்டாவது என்ன செய்வீங்க, நீங்க ஷேர் பண்ணும். ஆமென். எனக்கு இந்த சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது அடுத்து அந்த ஊழியர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தையை பெற்று அவங்க என்ன செய்வாங்களா, சொல்லுவதை நீங்க என்ன பண்ணுமா, கேட்கணும். அதை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது, அதன் பிரகாரம் நீங்க செய்யணும். அந்த செய்ய சொன்னது சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்வைக்கு, நம்ம முதல்ல சொன்னோம்ல, யுத்தம்னா அந்த ராஜா என்ன வஸ்திரம் எல்லாத்தையும் கவசத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் ரதத்தை எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா அவன் முகம் குப்புற கீழே விழுந்து கர்த்தரை பணிஞ்சு கொண்டான். அதே மாதிரிதான் நாங்களும் சொல்லுவோம், நீ ஜெபம் பண்ணு, ஹல்லேலூயா, நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரிடத்தில் உபவாசம் பண்ணு என்று சொல்லும் பொழுது நமக்கு குழப்பம் வர வேண்டாம். அவங்க கொடுக்கிற ஆலோசனை சரிதானா, இன்று வருகிற வார்த்தை உண்மைதானா என்று குழப்பம் வேண்டாம், எதிரா பேச வேண்டாம். அவங்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்களே, ஜெபம் பண்ணு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் ஊழியர்களோட வார்த்தையை அப்படியே நம்பும் பொழுது அவர் இறங்கி வருவார். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, அது கர்த்தருடையது. ஆமென். சங்கீதம் 46:1 சொல்கின்றது, தேவன் நமது அடைக்கலமும் நமக்கு பலனும், நம்முடைய ஆபத்து காலத்தில் எப்படி யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் பிரசன்டா இருந்தாரோ, இந்த 8 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் பிரசன்டாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த 8வது பாயிண்ட்ல அழகா சொல்லுது, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், உனக்கு ஜெயம் உண்டாகுவா. இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ நம்பும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில கர்த்தர் சித்தியை உண்டாக்குவார். இன்னைக்கு ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதத்தில் இருந்து நாங்கள் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறோம். அதை கேளு. சகோதரி சொன்னது போல அதன்படி செயல்பட பிரயாசப்படு. சேர்ல ஏன் வெற்றி வரல, ஏன் வெற்றி வரல, நம்ம எவ்வளவு புத்தி சொல்றோம், அந்த புத்திய நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது, ஏற்றுக்கொண்டது போல பாவனை செய்து கொண்டு நீ அப்படியே போகும் பொழுது அது உனக்கு ஜெயத்தை கொடுக்காது. அன்பு சகோதரனே, யோசபாத் சொன்னா, ஏய் அவங்க சொல்றத கேளு. அது பார்க்கிறதுக்கு அற்பமா தோணலாம், இவங்களுக்கு என்ன தெரியும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களை காட்டிலும் நிறைய மனுஷ வார்த்தையை நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் பேசுறாரு, ஓ கூட எத்தனையோ வார்த்தைகள் ஊழியர்கள் பேசி இருக்கிறாங்க, எத்தனையோ முறை அசட்ட பண்ணி ஏதோ காரியத்தோடு கை கோத்து இன்னைக்கு தோல்வியில இருக்கிற, இன்னைக்கு இந்த இடத்துல புறப்பட்டு வருகிற ஊழியர்கள் வார்த்தையை நம்பு. இந்த வார்த்தை சொல்லுது, அவர்தான் உனக்கு அடைக்கலம், அவர்தான் உனக்கு பலன், அவர்தான் உனக்கு உதவியை செயல்படுத்த முடியும் என்கிற வார்த்தையை இன்னைக்கு நீ புடிச்சுக்க. அப்ப எப்படி யோசபாத்துக்கு ஆண்டவர் ஜெயக்கொத்தை கொடுத்தார் தெரியுமா? அதே அதிகாரம் 22-23 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து, உனக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா நீ
இந்த 8 காரியத்தை செய்யும் பொழுது உன் எதிரியின் பாளையத்துல ஆண்டவர் ட்ராப் வச்சிருவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் எலி பிடிக்கிறதுக்கு எலிபுரி வைக்கிறீங்களே, அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா சத்துருக்கும் நான் ட்ராப் வச்சுட்டேன். ஆமென். நீ அதை குறித்து யோசிக்காத, நான் சொல்றத நீ செய். என்ன செய்ய சொல்லிருக்காரு? பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது, அந்த பாடுறதுக்கு முன்னாடி 8 காரியத்தை சொல்லி கொடுத்துட்டோம். என்ன தங்கச்சி, 8 காரியத்தை புடிச்சுக்க. இன்னைக்கு 8 காரியத்தோட கூட பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது ஆண்டவர் உனக்காக இந்த வேலையில இந்த இரவு எங்க ட்ராப் வைக்கணுமோ அங்க வைக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும், அதை எப்படி ஆண்டவர் ட்ராப் வச்சாருன்னு விலக்கி 2வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும், இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும், சேயீர் அந்த பிசாச அந்த குடிகளை சங்கரித்தாங்களாம், அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவங்களுக்கு விரோதமா எழுப்பிட்டாங்களாம். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது அவங்க எல்லாம் அதெல்லாம் காலி பண்ண பிறகு தாங்களும் இவங்க யாரா? அம்மோனும் மோவாபியரும் தங்களை ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்களா? என்ன நடந்துச்சு? கர்த்தர் அந்த கூட்டத்தை வீழ்த்தினார். ஆமென். அது பெரிய கூட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பதில் இப்படிதான் வரும். அவர்கள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது பதில் எப்படி வருமா? 24வது வசனம் சொல்கின்றது. 24 யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, அப்ப அவங்க வராங்க, அவங்க நேரி அவங்க எதிரி இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது என்ன நடந்துச்சு? வசனம் சொல்கின்றது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அப்ப யுத்தமே இல்லாததை நீ ஈஸியா ஜெயித்துக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னார்ல, நீ யுத்தம் பண்ண மாட்டமா, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அப்ப நம்ம 8 காரியத்தை சரியாய் செய்யும் பொழுது நம்ம போய் டைரக்டா பார்க்கும் போது எதிரியும் தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களா? செத்த பிரேதங்களா? ஆமென். இந்த வேளையில உனக்கு விரோதமாக யார் ஆடிக்கொண்டிருந்தாலும் கவலைப்படாத, நீ தைரியமா உன் காரியத்தை செய்து கொண்டே இரு. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா மூணாவது இன்னொரு பதில் வந்துச்சு பாருங்க. என்னவா? 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது, நல்லா கவனிங்க, யோசபாத்தும் அவனுடைய கூட இருக்க எல்லா படைகளும் சண்டை போடுறதுக்கு வரல. சண்டை போடுறதுக்கு ஆயுதத்தை கொண்டு வரல, வாரி எடுத்துட்டு போக பேகா எடுத்துட்டு வந்தாங்களாம். போய் போத்தீஸ் பேக் இருந்தா எடு, ஏதோ பழைய பேக் இருந்தா எல்லாம் எடு, இல்ல சென்னை சில்க் பேக் இருந்தா எடு, எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறோம்? சண்டை போடுறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய செயலை வித்தியாசம் தான். அவர் உன்னை செழிப்புல நடத்தணுமா? நீ அவர் பேச்ச கேளு போதும். அவரை தேடு. யோசபா தெரிஞ்சுக்கிட்டான், ஆஹா என்னக்காக யுத்தம் பண்ண அவர் வந்துட்டாரு, அவர் சுதந்தரித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு கூடையா எடுத்துட்டு போறேன். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட கூடையா பாருங்க, வாசிமா. ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாது இருந்தது. அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு நாள்ல முடிக்க முடியலையா? 3 நாளை கொள்ளையிட்டார்கள். 3 நாள் கொள்ளையிட்டாங்களா? அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. அது அவ்வளவு மிகுதியா இருந்துச்சா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில சத்ரு நம்முடையதை அவன் பறித்துட்டு போயிட்டான். அதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ரிட்டர்ன் பேக் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயோ எதெல்லாம் சத்துரு பறிச்சுட்டான் என்னுடையதுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு அவன் பாளையத்துல போய் நீ கொள்ளையிட போற. ஆமென். நல்லா கவனி, நல்லா கவனி. மீண்டும் சொல்றேன், நீ போராடல, உன் இடத்துல அவன் வரல, நீதான் அவன் இடத்துக்கு போன, அவன் இடத்துல போய் நீ சுதந்தரிச்சிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பதில். சில நேரங்கள்ல சில கேள்வியோட வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் யோசபாத்தோடு சொன்ன 8 காரியத்தை அவன் எனக்கு செயல்படுத்தி காட்டி
என்னுடைய அடைக்கலத்தையும் என்னுடைய பலனையும் என்னுடைய அனுகூலமான துணையும் பெற்றுக்கொண்ட வண்ணமா நீ இன்னைக்கு விட்டு கொடுத்து பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் இன்னைக்கு டிராப் வைப்பாரு. இரண்டாவது, அவனை தேடியும் காணாதிருப்பான். மூணாவது வசனம் சொல்லுது, அவனுடையது எல்லாம் உன்னுடையது. அவன் பாளையத்துல போய் நீ சுதந்தரிக்க போகிற. அவன் இடத்துல போய் உனக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போற. எதெல்லாம் வரல நினைக்கிறீ எல்லாமே வரப்போகுது. நீ போய் நிக்கும் போது அவன் இல்லாம போயிருவான். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளில் வந்த வார்த்தையின்படி பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது அவருடைய செயல்பாடுகள் உன்னுடைய இல்லத்துக்குள்ளாய், உன்னுடைய தொழிலுக்குள்ளாய், உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்குள்ளாய் கடந்து வந்த வண்ணமாய் இப்பொழுது உன் வாழ்க்கையில தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். சொல்லுமா, நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்துக்கும் ராஜா, அவர் சாரோடி நின்ற ரோஜா. பூமி அனைத்துக்கும் ராஜா, அவர் சாரோடி நின்ற ரோஜா. தட்டி தேவன் நமக்கு அடைக்கலாமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலாமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலாமும் பலனும், தேவன் நமக்கு அடைக்கலாமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான உதயமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான செய்ய போற நன்மைக்கு நன்றி சொல்லி நாம் பாடுவோமா? நம் தேவனை நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு உற்சாகங்களை தேவன் நமக்கு பாடி முடிசையை தொடர்ந்து நம்பிக்கையோடு தேவன் நமக்கு அழைக்கலாமும் பலனும், தேவன் நமக்கு அழைக்கலாமும் பலனும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான உதயமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான உதயமானவர். நம் தேவனை பாடுங்கள், நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். பூமி அனைத்தும் ராஜா, அவர் சாரோடி நின்ற ரோஜா. பூமி அனைத்தும் ராஜா, அவர் சாரோடி நின்ற ரோஜா. நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள், நம் தேவனை பாடுங்கள், நம் ராஜனை பாடுங்கள். நிச்சயம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. நிச்சயம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. இது எதிரால், இது எதிரால், இதனோடு வருவதினால். இது எதிரால், இது எதிரால், இதனோடு இருப்பதினால். ஓஹோ, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசபாத் ராஜா வாழ்க்கையில கர்த்தர் அடைக்கலமாய், பலனாய், சரியான நேரத்தில் பதில் கொடுப்பவராய், உதவி செய்பவராய் வெளிப்பட்டார். இன்று உன் வாழ்க்கையில வெளிப்பட அவர் சித்தமுள்ளவராய் இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். கர்த்தரே என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருங்க, கர்த்தரே நீர் பலனாய் இருங்க, கர்த்தரே அனுகூலமான துணையாய் இருங்க. மகனே மகளே,
இன்று அவருடைய பலன் உன்னை பலப்படுத்தியது. எல்லா வியாதி நோய்களை விலக்கியது. எப்பேற்பட்ட வைரஸ் கிருமிகள் சரீரத்தில் இருந்திருக்கலாம், அது எப்பேற்பட்ட செல்சார்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி அவருடைய பலன் எனக்கு விடுதலை கொடுத்தது. பலன் விடுதலை கொடுத்தது. உன்னை நெருக்கி இருக்கிற பாவங்கள், நெருக்கி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் மடித்தடிக்க அவர் விழ செய்தார். இயேசுவின் நாமத்தில் விழுந்தது. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே ராஜா, இந்த ராத்திரி வேளையில கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றோம். அவர்களுடைய பாளையத்துக்கு விரோதமாக எந்த சத்துரு வந்திருந்தாலும் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே டேக் ஓவர் பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களிடத்திலிருந்து சத்துரு பறித்து கொள்ளையாடி கொண்டு வைத்திருக்கிற அனைத்தையும் இவர்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள இவர்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பு குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்கள் அமர்ந்திருந்த தேவனே யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செயல்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.